everyone, this is from SEBIS Academy. இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபில ஒரு டாபிக் பார்க்கலாம். That is the pressure belts and primary winds. இந்த டாபிக் பாத்தீங்கன்னா group 4, group 2, group 1 சிலபஸ்ல மெயின் சிலபஸ்ல பேப்பர் 4ல ஜியோகிராஃபில அட்மாஸ்பியர்ல ஒரு டாபிக்கா வரும். First, what is mean by pressure belts? Primary winds அப்படினா என்ன? Pressure belts அப்படினா if we take our earth, எர்த்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இமேஜினரி லேட்டிடியூட்ஸ், இமேஜினரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிடில் இருக்கக்கூடிய லேட்டிடியூட் ஈக்குவேட்டர், நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய லேட்டிடியூட்ஸ் வந்து நார்த்தன் லேட்டிடியூட்ஸ், அதாவது இட் வில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 to 90. இஃப் யூ டேக் சவுத்தன் ஹெமிஸ்பியர், த லேட்டிடியூட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 to 90. ஸோ இந்த பர்டிகுலர் லேட்டிடியூட்ஸில் இப்போ எடுத்தோம்னா 5 டிகிரி நார்த்லேருந்து 5 டிகிரி சவுத் வரைக்கும் காற்றுடைய அழுத்தம் வந்து லோவாக இருக்கும். 35 டிகிரி 25 டிகிரிலேருந்து 35 டிகிரி எடுத்தோம்னா ரெண்டு ஹெமிஸ்பியர்லுமே காற்றுடைய அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரெஷர் வேரியேஷன் இன் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் கால்ட் அஸ் தி ப்ரெஷர் பெல்ட்ஸ். பிரைமரி விண்ட்ஸ் அப்படின்னா இஃப் யூ கன்சிடர் அவர் எர்த்தை எடுத்தோம்னா எர்த்தில் எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த ஏரை தான் காற்று தான் என்ன சொல்லுவோம்னா பிரைமரி. ஏன்னா பிரைமரின்னு சொல்லும் போது எப்பவும் அது எர்த்தில் வந்து இருந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத் வெஸ்ட் மன்சூன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் அந்த டைம்ல பர்டிகுலராக அந்த டைம்ல மட்டும்தான் அந்த சவுத் ஈஸ்ட் விண்ட்ஸ் என்ன பண்ணும், இங்கே வந்து நமக்கு மழையை தரும். ஸோ அது வந்து சீசனல் விண்டு. இப்போ இந்த பிரைமரி விண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது எப்பவுமே இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய காற்றை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரைமரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெஷர் பெல்ட் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய எர்த்தை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த லேட்டிடியூட்ஸுக்கு சன்ல இருந்து டைரக்டாவே என்ன கிடைக்கும், சன்லைட்டு கிடைக்கும். அப்போ இந்த எர்த்து பக்கத்துல எர்த்தை சரௌண்ட் பண்ணி என்ன இருக்கும், ஏர் மாலிகூல்ஸ் இருக்கும். இந்த ஏர் மாலிகூல்ஸ் வந்து எர்த் வந்து கிராவிடேஷனல் அட்ராக்ட் பண்றதுனால எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா எர்த்துல வந்து ஒரு அழுத்தத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேட்டர் அதாவது 5 டிகிரி நார்த் டு 5 டிகிரி சவுத் எடுத்து பார்த்தோம்னா இந்த பிளேசஸ்ல வந்து எர்த்தோட சோலார் ரேடியேஷன் இன்சோலேஷன் வந்து டைரக்டாவே கிடைக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த ஏர் மாலிகூல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும் போது அப்படியே லெஸ் டென்ஸ் ஆகி மேலே ட்ரோபோஸ்பியருக்கு என்ன ஆகும், ட்ராவல் பண்ணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று, இந்த லேட்டிடியூட்ல இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து சன்னுடைய சோலார் ரேடியேஷன்னால அப்படியே லெஸ் டென்ஸ் ஆகி ட்ரோபோஸ்பியர் பார்த்து மேலே பார்த்து மூவ் ஆகும்போது இங்கே ஒரு லோ ப்ரெஷர் வந்து உருவாகும். ஸோ காற்றுடைய அடர்த்தி என்னாகும், இங்கே டென்சிட்டி வந்து கம்மி ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லோ ப்ரெஷர். ஸோ இந்த ரீஜனில் பர்டிகுலராக 5 டிகிரி நார்த்தில் டு 5 டிகிரி சவுத்தில் இந்த வேரியேஷன் நடக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி போகக்கூடிய இந்த காற்று அப்படியே மூவ் ஆகி இங்கே என்ன ஆகும்னா சிங்க் ஆகும். அதாவது 25 டிகிரி நார்த்லேருந்து ரெண்டு ஹெமிஸ்பியர்லுமே சேம் மெக்கானிசம் தான் நடக்கும். 25 டிகிரி நார்த்லேருந்து 35 டிகிரி நார்த், அதே மாதிரி 25 டிகிரி சவுத்லேருந்து 35 டிகிரி சவுத் வரைக்கும் என்ன ஆகும்னா இங்கேருந்து மூவ் ஆகக்கூடிய இந்த ட்ரோபோஸ்பியர்ல போகக்கூடிய காற்று அங்கே வந்து டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால என்ன ஆகும், திரும்பவும் அது கான்ட்ராக்ட் ஆகி ஹை ப்ரெஷர் காற்றா இங்கே போய் சிங்க் ஆகும். ஸோ இங்கேருந்து போலார்லேருந்து என்ன பண்ணோம்னா இங்கே வந்து விண்டு வரும். ஸோ கோல்டு விண்டு வரும். இது சேர்ந்து இங்கே என்ன ஆகும்னா இங்கே வந்து சிங்க் ஆகும். சிங்க் ஆகும்போது இங்கே காற்றுடைய அழுத்தம் எப்படி இருக்கும்னா அதிக அழுத்தம், அதாவது ஹை ப்ரெஷர் காற்று வந்து இங்கே இருக்கும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். ஸோ இங்கேருந்து போகக்கூடிய அந்த வார்ம் ஏரும் போலார் ஹை ப்ரெஷர்லேருந்து வரக்கூடிய அந்த கோல்டு ஏரும் இங்கே வரும்போது ஒரு கொலிஷன் நடக்கும், ஒரு ஃப்ராண்ட் கொலிஷன் நடக்கும். அதாவது ரெண்டுமே என்ன ஆகும்னா ஒன்றை ஒன்று மோதும் போது என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய காற்று கீழே இறங்காம அப்படியே ரைஸ் ஆகி மேலே என்ன போயிடும். ஸோ இங்கே காற்று வந்து கீழே என்ன பண்ணலை, சிங்க் ஆகலை. ஸோ அதனால ஒரு வெற்றிடம் ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ 80° நார்த் அண்ட் 80° சவுத் எடுத்தோம்னா இங்கே எப்போவுமே சன்னுடைய சோலார் ரேடியேஷன் வந்து கிடைக்காது. ஸோ அங்கே டெம்பரேச்சர் லோவாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் என்ன ஆகாது, ஹீட் ஆகாது. ஹீட் ஆனால் மட்டும்தான் அது என்ன ஆகும், லெஸ் டென்ஸ் ஆகி மேலே பார்த்து கன்வெக்ஷன் ப்ராசஸில் மேலே பார்த்து போகும்போது தான் லோ ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா சன்னுடைய சோலார் ரேடியேஷன் வந்து இந்த லேட்டிடியூட்ஸில் வந்து கிடைக்காம இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏர் மாலிகுல்ஸ் அப்படியே சிங்காக இருக்கும், லெஸ் டென்ஸ் ஆகி மேலே பார்த்து மூவ் ஆகாது. அதனால தான் இந்த 8° நார்த்லேயும் 8° சவுத்லேயும் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலி தேர் ஆர் 7 ப்ரெஷர் பெல்ட்ஸ் இன் எர்த். தே ஆர் equatorial low pressure belt, subtropical high pressure belt, subpolar low pressure belt, polar high pressure belt. ஸோ இதுவே தான் சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் வரும். அப்போ டோட்டலாக 7 ப்ரெஷர் பெல்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பிரைமரி விண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேட்டரை எடுத்தோம்னா இந்த ஈக்குவட்டோரியல் ரைஸ் ஆகக்கூடிய காற்று இங்கே போய் சிங்க் ஆகும் ஹை ப்ரெஷரில். இங்கே சிங்க் ஆகும்போது இது வந்து ரெண்டா செப்பரேட் ஆகி ஒரு போர்ஷன் வந்து அங்கிருந்து அப்படியே ஈக்குவேட்டர் பார்த்து மூவ் ஆகும். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் சேம் ப்ராசஸ் தான். இங்க நேரே வரக்கூடிய காத்து என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு கோரியாலிசிஸ் ஃபோர், அதாவது எர்த்து வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் பார்த்து ரொட்டேட் ஆகுறதுனால காத்து என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ட் ஆகும், அதோடைய பாத்தை வந்து சேஞ்ச் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து டைரக்டா வரக்கூடிய இந்த காத்து டிஃப்ளெக்ட் ஆகி நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல ரைட்டு பார்த்து போகும், இது வெஸ்ட் ஈஸ்ட். ஸோ அது என்ன ஆகும்னா வெஸ்ட் பார்த்து போகும். ஒரு காத்தோட நேம் வந்து எப்படி விண்டோட நேம் வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னா அது எங்க ஒரிஜினேட் ஆகுது அதை வச்சுதான் அதோட நேமை வந்து பேரிடுவாங்க. ஸோ இது வந்து வெஸ்ட் ஈஸ்ட்னு சொல்லும் போது ஈஸ்ட்ல இருந்து இங்க வர்றதுனால இது நார்த் ஈஸ்டர்லி ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர்ல பார்த்தோம்னா ஈஸ்ட்ல இருந்து கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ்னால லெஃப்ட் பார்த்து இந்த விண்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஈஸ்ட்ல இருந்து இது ஒரிஜினேட் ஆகுறதுனால சவுத் ஈஸ்டர்லி ட்ரேட் விண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் ரீஜன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டோல்ட்ரம் ஆர் காம் ரீஜியன். இந்த ரீஜன்ல வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது ஓஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதுல டிராவல் பண்ணும்போது காற்று வந்து விண்ட் வந்து அப்படியே டென்ஸ் ஆகி மேலே பார்த்து கன்வெக்ஷன் ப்ராசஸ்ல போறதுனால காற்றுடைய அழுத்தம் வந்து அதிகமா இருக்காது. அப்போ அதுல ஓஷன்ல நம்ம ஷிப்ல ஏதாவது டிராவல் பண்ணும்போது அதிக அழுத்தத்தை கொடுக்காது. ஸோ டிராவல் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்த் வெஸ்டர்லி ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் டோல்ட்ரம் அண்ட் காம் ரீஜியன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிங்க் ஆகுற இந்த ஹை ப்ரெஷர் காத்து ஈக்குவேட்டர் பார்த்து ஒரு பார்ட்டு காத்து வரும். அதே மாதிரி சப்போலார் லோ ப்ரெஷர் பார்த்து என்ன ஆகும்னா ஒரு செட் ஆஃப் காத்து வந்து போகும். ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெஸ்டர்லி விண்ட். இது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் பார்த்து போகும். அதனாலதான் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெஸ்டர்லி விண்ட்ஸ். ஸோ சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சேம் மெக்கானிசம் தான், வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் பார்த்து போகும். ஒரு விண்ட் எங்க ஒரிஜினேட் ஆகுதோ அதோட அந்த டைரக்ஷன் வச்சுதான் நம்ம காத்துடைய விண்டோட நேம் சொல்லுவோம். ஸோ தீஸ் வெஸ்டர்லி விண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஹை ட்ராபிக்கல் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு வந்து அதிக அளவில் வந்து மழை கிடைக்காது. எங்க லோ ப்ரெஷர் இருக்கோ அங்கதான் கண்டென்சேஷன் அதாவது கன்வெக்ஷன் ப்ராசஸ்ல
ஏர் மாலிகுல்ஸ் மேலே போய் கண்டென்சேஷன் ஆகி நமக்கு ரெயின் கிடைக்கும். ஸோ இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷரில் இருக்கக்கூடிய கண்ட்ரைஸுக்கு வந்து மோஸ்ட்டாக டிசர்ட்டாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சவுதி அரேபியாவை சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்கிறதுனால இங்கிருந்து காற்று என்ன ஆகும் அப்படின்னா லோ ப்ரெஷரை பார்த்து வரும் ஹை ப்ரெஷர் காற்று. ஸோ ஈஸ்ட்லேருந்து இந்த டைரக்ஷனில் டியூ டு கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பார்த்து வரும். அதே மாதிரி சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பார்த்து வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த விண்டு சிஸ்டத்தை நம்ம ஈஸ்டர்லி போலார் ஈஸ்டர்லி விண்டுன்னு சொல்லுவோம். போலார் ஈஸ்டர்லி விண்டு. இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டை பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓஷன்ஸில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா காற்றுடைய அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ட்ரேடுக்காக வெளியே போகும்போது காற்றுடைய அழுத்தம் அதிகமாக இருந்ததுனால இங்கேருந்து நிறைய ஹார்ஸஸை என்ன பண்ணியிருக்காங்க, கடலில் தூக்கி போட்டிருக்காங்க. அதனால இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டை ஹார்ஸ் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.